Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்பொழுது பிரதமர் மோடி அவர்களுடைய இன்றைய இந்த பயண திட்டம் தொடர்பான முழு தகவல்கள் என பதிவு செய்யுங்க. சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி மற்றும் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி கிண்டி ராஜ்பவனில் இருந்து தற்போது சாலை மார்க்கமாக புறப்பட்டு செல்கிறார். 9:30 மணி அளவில் விமான நிலையம் சென்றடையும் மோடி அதன் பின்பாக தனி விமானம் மூலமாக திருச்சி செல்கிறார். பின்னர் காலை 11 மணி அளவில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார். அதன் பின்பாக அவர் பல்வேறு இடங்களுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மதியம் 2 மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு செல்லும் பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோயிலில் வழிபாடு செய்த பின் இன்று இரவே அங்கு திருச்சியிலேயே தங்குகிறார். இதனை அடுத்து நாளை அவர் தனுஷ்கோடி மற்றும் கோதண்ட ராமசாமி கோயிலுக்கு செல்ல உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக 3 நாள் பயணமாக தமிழகம் நேற்று வந்தடைந்த பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை சென்னையில் துவக்கி வைத்த பின் அதன் பின்பாக அவர் இங்கு கிண்டி ராஜ்பவன் உள்ள தங்கினார். நேற்று இரவு தங்கினார். அதன் பின்பாக அவருக்கு இங்க சென்னை வந்தடைந்த மோடிக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ பாரம்பரியப்படி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அவருக்கு அளிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் சாலை நெடுகிலும் பூவை தூவி அவருக்கு வருகை தந்த நிலையில் இது மட்டுமின்றி அவர் பிரதமர் நரேந்திர மோடி கேலோ விளையாட்டு போட்டியை துவங்கி வைத்த பின் 250 கோடி மதிப்பிலான ஒளிபரப்புத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்ட பணிகளையும் துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சில பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். அதன் பின்பாக டிடி தமிழ் என புதுப்பிக்கப்பட்ட டிடி பொதிகை தொலைக்காட்சியை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி 8 மாநிலங்களில் 12 பண்பலை ரேடியோ நிலையங்களையும் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 26 புதிய பண்பலை ரேடியோ திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. சாலமன், இப்ப பிரதமருடைய இந்த பயணம் தொடர்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன? இந்த முக்கிய சாலைகள் ஏதேனும் போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா? என்ன தகவல்? பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னை முழுவதும் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவர் செல்லக்கூடிய வழிநெடுகு முழுவதும் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டு வேறு வழிகளில் மாற்றி செல்லக்கூடிய பணிகளில் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வழிநெடுகிலும் 10 மீட்டர் தொலைவுக்கு ஒரு போலீஸ் என்ற நிலையில் நிறுத்த வைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர் தற்போது கிண்டி ராஜ்பவனில் இருந்து சாலை மார்க்கமாக செல்ல உள்ள நிலையில் சாலையில் 10 மீட்டர் தொலைவிற்கு ஒரு போலீஸ் என நிற்கப்பட்டு தொடர்ச்சியாக போலீஸ் கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க. இவர் செல்லக்கூடிய பகுதிகளில் 5 நிமிடத்திற்கு முன்னதாக அந்த சாலைகள் பேரிகார்ட் மூலமாக மூடப்பட்டு அந்த பகுதியில் எந்த விதமான வாகனங்களும் செல்லாதபடி போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்கிருந்து கிண்டி ராஜ்பவனில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில சென்னை விமான நிலையத்திலும் தற்போது 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். சார் சார் கேட்குதா? ஹலோ 1 2 3 கேட்குதா?
சார் 1 2 3 கேக்கு. தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் கசாலி இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். கசாலி வணக்கம். தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சென்னை வந்தார். சென்னையில் அவர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து நேற்று இரவு சென்னை ராஜ்பவனில் தங்கியுள்ளார். இதை அவர் 2வது நாள் பயணமாக சென்னையிலிருந்து திருச்சி செல்கிறார். இதற்காக சென்னை ராஜ்பவனில் தங்கியிருந்த அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் வந்திருந்தார். அவரை தமிழக அமைச்சர்கள் தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன், போலீஸ் டிஜிபி, தலைமைச் செயலாளர் மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகள் வரவேற்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். இப்போது அவர் சென்னையிலிருந்து இன்னும் சிறு நேரங்களில் திருச்சிக்கு தனி விமானத்தில் செல்கிறார். திருச்சியிலிருந்து அங்கிருந்து ஸ்ரீரங்கம் கோயில் சென்று பின்பு அங்கிருந்து அவர் மதுரை சென்று ராமேஸ்வரம் போன்ற கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் முடித்துவிட்டு நாளை மதியம் அவர் மதுரையிலிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.